ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட வருண் சிச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம். பட் இந்த காலேஜோட பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு இன்னும் தெரிய வரல. இந்த காலேஜோட அ எவ்வளோ ஒர்த்து, எந்த அளவுக்கு ஃபீஸ் கம்மியா இருக்கு, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு. ஸோ எனக்கே ஆச்சரியம் இந்த காலேஜ பத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு காலேஜ் இருக்கு, நம்ம ரிவ்யூ போடாம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஜேசிடி இன்ஜினியரிங் டெக்னாலஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஜேசிடி இன்ஜினியரிங் டெக்னாலஜி தான் பார்க்க போகிறோம். இங்கே சேர்றது ஒர்த்தா, எந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஸ்டாஃப்ஸ் எப்படி, ஃபீஸ் எப்படி, என்னென்ன கோர்சஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, ப்ரோ இங்கே நான் சேர்ந்தா ஒர்த்தா, வேல்யூ ஃபார் மணியா, என்ன உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். நிறைய காலேஜ் ரிவ்யூ போடுறீங்க, இந்த காலேஜுக்கு ஒரு ரிவ்யூ கொடுங்க. இந்த காலேஜில் நான் சேரலாமா, எனக்கு இந்த காலேஜ் செட் ஆகுமா, கோயம்புத்தூரில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜேசிடி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து பிச்சனூர் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் சிட்டியில் தான் உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சிட்டிக்கு மிக அருகாமையில் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4 வேஸ்லையோ இல்லை அவுட்டர்லையோ கட்டி வச்சிருப்பாங்க. பட் இது வந்து பிச்சனூர் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்குள்ளேயே வருது. ஸோ உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் ரீதியாக நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து தங்கி படிக்கிறீங்க, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜுக்கிட்டே வந்து நிறைய கடைகள், நிறைய ஷாப்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறனால உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நினச்சி ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிறனால உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜோட பெஸ்ட்டு ஒரு அம்சம் அப்படின்னு சொல்ல போனால் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் காலேஜோட பேர். பட் இந்த காலேஜ்லேயே ஒரு சில ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட ஆர்ட்ஸ் கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. எந்த மாதிரினா பிசிஏ, ஏஐடிஎஸ்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சில சயின்ஸ் கோர்சஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஜினியரிங் கோர்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஃபீஸ் ஹையராக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்க வேணாம். சில சயின்ஸ் கோர்சஸும் ஒரு சில கோர்சஸ் இருக்குது. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜை பற்றி ஏன் நான் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு வந்தேன்னா, இந்த காலேஜ் வந்து நானும் இந்துஸ்தான், ரத்னம், பிஎஸ்சி இப்படி ஏகப்பட்ட காலேஜ் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இந்த காலேஜோட பேர் வெளில தெரிய வரலங்க. பட் நல்ல அளவில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த காலேஜை பற்றி யாரும் நிறைய பேசல, நிறைய பேருக்கு தெரிய வரல அப்படின்னு எனக்கு தான் ஒரு ஆச்சரியம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சிட்டிக்குள்ள இருக்கிறனால எல்லாமே வந்துடும். தென் உங்களுக்கு பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கட்டிக்கிட்டு இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு காலேஜ் கேம்பஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே ஸ்மார்ட் போர்டு, நீங்கள் இதே உதாரணத்துக்கு இசிஇ, ட்ரிபிள்இ இந்த மாதிரி இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக்ஸும் இருக்குது. பாலிடெக்னிக் நீங்கள் 10th முடிச்சுட்டு டேரெக்டாகவும் சேர்ந்துக்கலாம். பாலிடெக்னிக் கோர்சஸும் இருக்குது, நிறையா கோர்சஸ். ஸோ உங்களுக்கு தேவையான லேப்ஸு, ஃபெசிலிட்டிஸு எல்லாமே வந்து உங்களுக்கு மிஷினரி எல்லாமே உங்களுக்கு உள்ளே இருக்குது. ஸோ உள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கம்மிங் டு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் யூஸ் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் போகாமல் இருந்தீங்கன்னா அது உங்களோட வாழ்க்கை உங்களோட கையில் தான். பட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டால் டெஃபினெட்லி அது இன்டர்ன்ஷிப்பில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் ஸ்டாஃபுக்கு வரலாம். ஸ்டாஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வெரி வெல் குவாலிஃபைடு, ஓவர் ரேட்டிங் ஸ்டாஃப் தான் சொல்லலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பிஹெச்டி, டாக்டரேட் அந்த மாதிரி முடித்த ஒரு ஸ்டாஃப்ஸாக தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 to 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப்ஸ் தான் உங்களுக்கு எடுப்பாங்க. அவங்க எல்லாமே எந்த மாதிரினா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெஃபினெட்லி நாட். ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சராக ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும், அவன் லைஃப்பில் வந்து அவுட் ஆஃப் த புக் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும், லைஃப்பில் அவனுக்கு என்னென்ன விஷயங்கள், லைஃப்பில் அவனுக்கு எப்படி ஸ்டடி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட் ஆஃப் த புக் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இல்லை ப்ரோ எனக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது டேலண்ட் இருக்குது அப்படின்னாலும் அதையும் வந்து அவங்க வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறத விட உங்களுக்கு ஒரு நல்ல வெல்விஷராகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் இருப்பாங்க இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே. இதுதான் அந்த காலேஜில் நான் பார்த்த ஒரு சிறப்பு அம்சம் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டாஃப்ஸ் தான் அந்த காலேஜோட பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலேஜோட பில்லர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து நானே நிறையா பர்சனல் ப்ராப்ளம்ஸ் வந்து வெளில கொண்டு வந்திருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் தான், ஃப்ரெண்ட்லி கைண்டர் தான். உங்களுக்கு ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, படின்னு அதை பண்ணி இதை பண்ணி சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. தென் கம்மிங் டு பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் சேலரி, இதுதான் முக்கியமான பார்ட்டி. ஒரு காலேஜே வந்து டிட்டர்மைன் பண்ணுறது இந்த பிளேஸ்மெண்ட்டும் சேலரி தான். பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 85% பார்த்தீங்கன்னா இருக்கிற இப்போ ஒரு செட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸில் ஏஐயில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 120 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்கன்னா 120 ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 95 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து ப்ளேஸ் ஆகி போயிடுறாங்க. அதாவது ஒரு 85% வச்சுக்கோங்களேன். ஸோ சரி ப்ரோ ப்ளேஸ் ஆகிட்டு போடுறாங்க, என்ன மினிமம் ஒரு 10,000 15,000 மாதம் சம்பாதிக்கிற மாதிரி ப்ளேஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் இல்லை. நல்ல சேலரி பேக்கேஜில் உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட் பண்ணி தராங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆனம் ஒரு இயருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 to 7.2 lakh per annum ப்ளேஸ் பண்ணி தராங்க.
ஐ மீன் பார்த்தீங்கன்னா மாதம் வந்து நீங்கள் வந்து வருஷத்துக்கு வந்து அவ்வளோ லட்சம்னா அப்போ வந்து மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 15,000லேருந்து 15,000 இருந்து 60,000 வரை உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் மாதம் ஏர்ன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸுக்கு எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வருது, ஜோஹோ, கூகுள், அமேசான், HCL, அதுக்கப்புறம் வந்து இன்ஃபோடெக், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து வருது, iPlanet, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ கம்பெனிஸும் பெரிய பெரிய கம்பெனிஸ் தான். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை. டாடா ஃபினான்ஸே லாஸ்ட் இயர் வந்துச்சு. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸும் ஒரு பெரிய கம்பெனிஸ் தான். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் ரீதியாக வந்து பக்காவாக இருக்குது இந்த காலேஜ். பட் ஏன் இந்த காலேஜ் யாருக்கும் தெரியல அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. அது போக நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், வெறும் இன்ஜினியரிங் காலேஜ் கிடையாது, உங்களுக்கு ஆர்ட்ஸ் சயின்ஸ் கோர்ஸும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. BCA ஆர்ட்ஸ், BSc CS, BSc AIDS, இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் கோர்ஸஸும் உங்களுக்கு உள்ளே வந்திருக்கு இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே. பாலிடெக்னிக்கும் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் காலேஜ் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே JCT காலேஜ் நான் சொல்லலாம். பட் இது இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சேர போகிறீங்கன்னா அங்கே படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூவை கேட்டாலே உங்களுக்கு தெரியும். அங்கே படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அந்த காலேஜை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக சொன்னதில்லை நான் கேட்ட வரேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு ப்ரோ ஸ்டாஃப்ஸ் சூப்பர் ப்ரோ, எங்களுக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஓகே, கேம்பஸ் எப்படி இருக்கு ப்ரோ? கேம்பஸ் வந்து ஃபெசிலிட்டிஸ் தான் எங்களுக்கு வந்து நான் காம்ப்ரமைஸே எங்கேயுமே காலேஜ் எங்களுக்கு பண்ணி தரல, சூப்பர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரோ பிளேஸ்மெண்ட்ஸும் நான் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க ப்ரோ, எனக்கு வந்து நான் பிளேஸ் ஆகும்னு நினச்சேன், பட் என்னை பிளேஸ் ஆகி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி அதுவும் நல்லா தான் பண்ணி தராங்க. ஸோ பசங்கள்கிட்ட இருந்து கேட்ட ஒப்பீனியனா ஒரு காலேஜ் வந்து என்னாலும் போய் சொல்லலாம், இல்லை அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக என்னாலும் பண்ணலாம், பட் பசங்க போய் சொல்ல மாட்டாங்க. ஸோ அங்கே கேட்ட பசங்களே நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணால் ரிவ்யூ செக் பண்ணி பாருங்கள். இந்த காலேஜை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த காலேஜ் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா போய் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you, bye bye and take care. இன்னொரு வீடியோவில் கூடி சீக்கிரம் சந்திக்கலாம். மறக்காமல் உங்களுக்கு அட்மிஷன் ஆர் ஹெல்ப் ஆர் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கீழே கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.